வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். 4 நாட்கள் தேர்தல் பிரச்சார பயணமாக நாளை தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி. சென்னையில் ட்ரோன்கள் மற்றும் இதர ஆளில்லா வான்வழி வாகனங்கள் பறக்க தடை. சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் 3,99,00,000 ரூபாய் பணம் பறிமுதல். நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் கொண்டு செல்ல முயற்சித்த 3 பேர் கைது. நிபந்தனை ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவு. பறிமுதல் பணத்திற்கும் தனக்கும் தொடர்பில்லை என நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் திட்டவட்டம். பறிமுதல் பணம் தொடர்பாக அடுத்த கட்ட விசாரணை செய்ய வருமான வரித்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். நெல்லை பாஜக வேட்பாளருக்கு நெருங்கியவர்கள் மற்றும் நண்பர்கள் இல்லத்தில் சோதனை. லட்சக்கணக்கில் பணம், பரிசுப் பொருட்கள், மது பாட்டில்கள் பறிமுதல் என தகவல். நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனை தகுதி நீக்கம் செய்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும். மாவட்ட தேர்தல் பார்வையாளரிடம் திமுக வழக்கறிஞர் அணியினர் புகார் மனு. அனைத்து பாஜக வேட்பாளர் இடங்களிலும் சோதனை நடத்தக் கோரி திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி புகார். கர்நாடக மாநிலம் பெல்லாரி மாவட்டத்தில் 5,60,00,000 ரூபாய் பணம் பறிமுதல். 3 கிலோ தங்கம், 103 கிலோ வெள்ளி நகைகளும் சிக்கின. நகை வியாபாரி வீட்டில் நடைபெற்ற சோதனையில் அதிரடி. கச்சத்தீவு பற்றி கவலைப்படாதது போல் காஷ்மீர் மீதும் காங்கிரஸ் கட்சி அக்கறை காட்டவில்லை. மேற்குவங்க மாநில பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். புதுச்சேரியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பிரச்சாரம். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கைதான் நாடாளுமன்ற தேர்தலின் கதாநாயகன் என்று பேச்சு. அரசியல் சட்டத்தை மீறி பாஜகவின் ஏஜென்ட்டுகளாக ஆளுநர்கள் செயல்படுகிறார்கள் எனவும் விமர்சனம். ஊழல் மற்றும் வாரிசு அரசியல் செய்யும் கட்சிகளை ஆதரிக்க வேண்டாம். கரூர் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா வலியுறுத்தல். தேசிய கட்சியுடன் கூட்டணி வைத்து எந்த நன்மையும் பெற முடியவில்லை. மக்கள் நலனை புறக்கணிப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தேர்தல் பிரச்சாரத்திலிருந்து விலகினார் குஷ்பு. மருத்துவர்களின் அறிவுறுத்தல்படி தன்னால் இனி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள முடியாது என பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவுக்கு கடிதம். IPL T20 தொடரில் முதல் வெற்றியை பதிவு செய்தது மும்பை அணி. 29 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லியை வீழ்த்தி புள்ளி கணக்கை தொடங்கியது. IPL தொடரின் 21வது லீக் போட்டியில் லக்னோ அணி வெற்றி. 33 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வீழ்த்தியது. IPL தொடரில் இன்று சென்னை மற்றும் கொல்கத்தா அணிகள் மோதல். ஹாட்ரிக் வெற்றி கிடைக்குமா என சென்னை ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. இனி விரிவான செய்திகள். 4 நாட்கள் சூறாவளி பிரச்சாரத்திற்காக பிரதமர் நரேந்திர மோடி நாளை தமிழகம் வருகிறார். 9, 10 மற்றும் 13, 14 ஆகிய 4 நாட்கள் பாஜக வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இந்நிலையில் பிரதமர் மோடி வருகையொட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் ட்ரோன்கள் மற்றும் இதர ஆளில்லா வான்வழி வாகனங்கள் பறக்க காவல்துறை தடை விதித்துள்ளது. சென்னை தாம்பரத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் 3,99,00,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இவ்வழக்கில் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ப்ளூ டைமண்ட் ஹோட்டல் மேலாளர் சதீஷ், அவரது தம்பி நவீன் மற்றும் இவர்களது நண்பர் பெருமாள் ஆகிய 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களை நீதிபதி முன்பு ஆஜர்படுத்திய போலீசார் மூவரும் 10 நாட்கள் நீதிமன்றத்தில் வந்து கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையோடு ஜாமீன் வழங்கப்பட்டது. இதனிடையே பணம் பறிமுதல் தொடர்பான அனைத்து தகவல்களும் வருமான வரித்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பாக வருமான வரித்துறை உரிய விசாரணை நடத்தும் என்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னையில் 3.99 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்கள் இல்லத்தில் அடுத்தடுத்து பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். குறிச்சி பகுதியைச் சேர்ந்த கணேஷ்மணி என்பவர் இல்லத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் 2 லட்சம் ரூபாய், 100 வேஷ்டி, 44 நைட்டி, 25 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதேபோல் நெல்லை சாந்தி நகர் பகுதியில் குணசேகரன் என்பவர் இல்லத்தில் நடத்திய சோதனையில் 3,72,000 ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் பணம் கொடுத்து தேர்தலில் வெற்றி பெற திட்டமிட்டதாக கருதி அவரை தகுதி நீக்கம் செய்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என மாவட்ட தேர்தல் பார்வையாளரிடம் திமுக வழக்கறிஞர் அணியினர் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். நெல்லை மாநகர திமுக வழக்கறிஞர் அணி தலைவர் ஜாகிர் உசேன் தலைமையிலான வழக்கறிஞர்கள் மாவட்ட தேர்தல் பார்வையாளர் சோனாலி பொன்ஷே வைங்கரை நேரில் சந்தித்து இந்த மனுவை அளித்தனர். சென்னையில் ரயிலில் சிக்கிய பணத்திற்கும் தமக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். எல்லார் வீட்லேயும் பணம் இருக்கும். ஏன் உறவினர் வீட்டில் தான் பணம் இருக்குது, மற்றவர்களும் பணமே இல்லாத மாதிரி சொல்லக்கூடாது. பிடிப்பட்ட பணத்துக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. எனக்கு பல நிறுவனங்கள் இருக்குது. யார் மேனேஜர் என்கிறது எனக்கு தெரியாது.
தமிழகத்தில் அனைத்து பாஜக வேட்பாளர்களின் இடங்களிலும் சோதனை நடத்த வேண்டும் என திமுக சார்பில் அமைப்பு செயலாளர் RS பாரதி தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளித்துள்ளார். நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான இடங்களில் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் போட்டியிடும் அனைத்து பாஜக வேட்பாளர்களின் இடங்களிலும் சோதனை நடத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பாஜக வேட்பாளர்கள் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பல கோடி ரூபாய் பணத்தை ரகசிய இடங்களில் பதுக்கி வைத்திருக்கலாம் என சந்தேகிப்பதாகவும் RS பாரதி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் 7,86,00,000 ரூபாய் மதிப்புள்ள தங்கம், வெள்ளி நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சேலத்திலிருந்து மதுரை நோக்கி சென்ற தனியார் கொரியர் சர்வீஸ் வாகனத்தை தடுத்து நிறுத்தி சோதனை நடத்திய அதிகாரிகள் 10 கிலோ தங்கம், 29 கிலோ வெள்ளி நகைகள் இருப்பதை கண்டுபிடித்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் குறித்து வருமான வரித்துறையினர் விசாரணை மேற்கொண்ட பிறகே ஒப்படைக்கப்படும் என அதிகாரிகள் கூறினர். கர்நாடகாவில் நகை வியாபாரி வீட்டிலிருந்து 5,5 கோடி ரூபாய் பணம் மற்றும் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். பெல்லாரி மாவட்டம் கம்பள்ளி பஜாரைச் சேர்ந்த நகை வியாபாரி நரேஷ் சோனி என்பவரது வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் இவை சிக்கின. தேர்தல் நேரம் என்பதால் வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்யும் நோக்கில் பணமும் நகைகளும் பதுக்கி வைக்கப்பட்டதா என போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காங்கிரஸ் கட்சி கச்சத்தீவு பற்றி கவலைப்படாதது போல் காஷ்மீர் குறித்தும் அக்கறை காட்டவில்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்குவங்க மாநிலம் ஜல்பைகுரியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், ஜம்மு காஷ்மீரில் 370 சட்டப்பிரிவை காங்கிரஸ் கொண்டு வந்ததாகவும், வலுவான பாஜக அரசு 370வது பிரிவை ரத்து செய்ததாகவும் குறிப்பிட்டார். மேலும் திரிணாமுல் காங்கிரஸ், இடதுசாரிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் அனைத்தும் குற்றத்தில் பங்குதாரர்கள் என்று தெரிவித்த அவர், ஒருவரை ஒருவர் காப்பாற்றவே இந்தியா கூட்டணியை உருவாக்கியதாகவும் விமர்சித்தார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையே நாட்டை காக்கும் கதாநாயகன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து பேசிய அவர், சாதி மதத்தின் பெயரால் பிரச்சாரம் செய்யும் பிரதமர் மோடி சமூக நீதியை பாதுகாப்பேன் என்று மருந்துக்கு கூட சொல்லவில்லை என குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தான் இன்னைக்கு நாட்டை காக்க போகிற கதாநாயகன். ஒரு நாட்டோட பிரதமர் மதத்தின் பெயரால் பிரச்சாரம் செய்கிறார், சாதியின் பெயரால் பிரச்சாரம் செய்கிறார். ஆனால் ஒரு முறை கூட சமூக நீதியை பாதுகாப்பேன் என்றோ இடஒதுக்கீட்டை முழுமையாக செயல்படுத்தேன் என்றோ எங்கேயாவது மருந்துக்கு கூட சொல்லல. இந்தியா கூட்டணி குடும்ப கட்சிகளும் ஊழல் கட்சிகளும் உள்ள கூட்டணி என்றும், ஊழல்வாதிகளை காப்பாற்றுவது அவர்களின் நோக்கம் என்றும் பாஜக தலைவர் JP நட்டா குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமாரை ஆதரித்து அவர் திருமங்கலத்தில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய நட்டா, இந்த பூமி சனாதன தர்மத்தை தாங்கி நிற்கும் பூமியாக உள்ளதாக தெரிவித்தார். தேசிய கட்சிகள் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்களின் பார்வை தேசிய அளவில் இருக்கிறதே தவிர மாநில அளவில் இல்லை என்றும், அதனால்தான் தேசிய கட்சிகளிடமிருந்து விலகி நின்று மாநிலத்திற்காக குரல் கொடுக்க உள்ளதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் நல்லதம்பியை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டவர் இவ்வாறு தெரிவித்தார். தேசிய கட்சியோடு கூட்டணி வைத்து அதனால் நமக்கு எந்த நன்மையும் பெற முடியவில்லை. அவருடைய பார்வை தேசிய அளவில் இருக்கின்றதை ஒழிய மாநிலத்தில் அல்ல. ஆகவே தேசிய அளவில் ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது தமிழ்நாடு பாதிக்கப்படுகின்ற பொழுது அதை நாம் எதிர்த்து குரல் கொடுக்க முடியவில்லை. கூட்டணி தர்மம் என்று தடைபடுகிறது. அந்த நிலையில் மாறுவதற்கு, நாடாளுமன்றத்திலே சுதந்திரமாக நம்முடைய கருத்துக்களை எடுத்து சொல்வதற்கு இன்றைக்கு நாம் கூட்டணியிலிருந்து விலகி வந்து அதிமுக தலைமையிலே வலிமையான கூட்டணியை நாம் அமைத்திருக்கிறோம். அடுத்த தேர்தல் ஒரே பட்டன் ஒரே வேட்பாளர் என்ற நிலை வரக்கூடும் என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பேசியுள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி திமுக வேட்பாளர் TR பாலுவை ஆதரித்து சென்னை நங்கநல்லூரில் வாக்கு சேகரித்த கமல்ஹாசன் தனது தொழில் மற்றும் அரசியல் இரண்டையும் குழப்பிக் கொள்ள வேண்டாம் என கேட்டுக் கொண்டார். அடுத்த எலெக்ஷன் இருக்கும், ஆனா ஒரே பட்டன் தான் இருக்கும், ஒரே வேட்பாளர் தான் இருப்பாரு. அந்த பட்டனுக்கு மேலே ஒரே மொழியில், அதாவது இந்தியில மட்டுமே எழுதி இருக்கும். நம்மளுடைய தேசிய கொடையில 3 கலர் பார்த்தே பழகிட்டோம், அதை ஒரு கலரா மாத்தணும்னு நினைக்கிறாங்க. நடிகன் என்பது என் தொழில், அரசியல் என் கடமை. ரெண்டையும் போட்டு யாரும் குழப்பிக்க வேண்டாம். தேர்தல் பிரச்சாரத்திலிருந்து விலகுவதாக பாஜக நிர்வாகியும் நடிகையுமான குஷ்பு அறிவித்துள்ளார். உடல்நிலையை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்துள்ளதாக பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவிற்கு எழுதிய கடிதத்தில் அவர் தெரிவித்துள்ளார். 2019ஆம் ஆண்டு நிகழ்ந்த விபத்து ஒன்றில் ஏற்பட்ட எலும்பு முறிவு இன்னும் முழுமையாக சரியாகவில்லை எனவும், அதன் காரணமாக நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பாஜகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய உள்ளதாக அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார்.
தமிழகத்தில் நேற்று 15 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்து வரும் 3 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக வெப்பம் இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு IPL T20 தொடரில் மும்பை அணி தனது முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. முதலில் பேட்டிங் செய்த மும்பை அணி 234 ரன்கள் எடுத்த நிலையில் 20 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி அணியை வீழ்த்தி புள்ளி கணக்கையும் தொடங்கியுள்ளது. IPL தொடரின் 21வது லீக் போட்டியில் குஜராத் அணியை 33 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி லக்னோ வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த லக்னோ அணி 163 ரன்கள் எடுத்த நிலையில் குஜராத் அணி 18.5 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 130 ரன்களில் ஆட்டமிழந்தது. IPL தொடரின் இன்றைய போட்டியில் சென்னை மற்றும் கொல்கத்தா அணிகள் மோதுகின்றன. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. கொல்கத்தா 4வது வெற்றியை பதிவு செய்யும் முனைப்பிலும் ஹாட்ரிக் வெற்றி பெறும் உத்வேகத்தில் சென்னை அணியும் களமிறங்குவதால் இன்றைய ஆட்டம் எதிர்பார்ப்பை எகிர செய்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 4 நாட்கள் தேர்தல் பிரச்சார பயணமாக நாளை தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி. சென்னையில் ட்ரோன்கள் மற்றும் இதர ஆளில்லா வான்வழி வாகனங்கள் பறக்க தடை. சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் 3,99,00,000 ரூபாய் பணம் பறிமுதல். நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் கொண்டு செல்ல முயற்சித்த 3 பேர் கைது. நிபந்தனை ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவு. பறிமுதல் பணத்திற்கும் தனக்கும் தொடர்பில்லை என நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் திட்டவட்டம். பறிமுதல் பணம் தொடர்பாக அடுத்த கட்ட விசாரணை செய்ய வருமான வரித்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். நெல்லை பாஜக வேட்பாளருக்கு நெருங்கியவர்கள் மற்றும் நண்பர்கள் இல்லத்தில் சோதனை. லட்சக்கணக்கில் பணம், பரிசுப் பொருட்கள், மது பாட்டில்கள் பறிமுதல் என தகவல். நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனை தகுதி நீக்கம் செய்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும். மாவட்ட தேர்தல் பார்வையாளரிடம் திமுக வழக்கறிஞர் அணியினர் புகார் மனு. அனைத்து பாஜக வேட்பாளர் இடங்களிலும் சோதனை நடத்தக் கோரி திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி புகார். கர்நாடக மாநிலம் பெல்லாரி மாவட்டத்தில் 5,60,00,000 ரூபாய் பணம் பறிமுதல். 3 கிலோ தங்கம், 103 கிலோ வெள்ளி நகைகளும் சிக்கின. நகை வியாபாரி வீட்டில் நடைபெற்ற சோதனையில் அதிரடி. கச்சத்தீவு பற்றி கவலைப்படாதது போல் காஷ்மீர் மீதும் காங்கிரஸ் கட்சி அக்கறை காட்டவில்லை. மேற்குவங்க மாநில பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். புதுச்சேரியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பிரச்சாரம். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கைதான் நாடாளுமன்ற தேர்தலின் கதாநாயகன் என்று பேச்சு. அரசியல் சட்டத்தை மீறி பாஜகவின் ஏஜென்ட்டுகளாக ஆளுநர்கள் செயல்படுகிறார்கள் எனவும் விமர்சனம். ஊழல் மற்றும் வாரிசு அரசியல் செய்யும் கட்சிகளை ஆதரிக்க வேண்டாம். கரூர் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா வலியுறுத்தல். தேசிய கட்சியுடன் கூட்டணி வைத்து எந்த நன்மையும் பெற முடியவில்லை. மக்கள் நலனை புறக்கணிப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தேர்தல் பிரச்சாரத்திலிருந்து விலகினார் குஷ்பு. மருத்துவர்களின் அறிவுறுத்தல்படி தன்னால் இனி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள முடியாது என பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவுக்கு கடிதம். IPL T20 தொடரில் முதல் வெற்றியை பதிவு செய்தது மும்பை அணி. 29 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லியை வீழ்த்தி புள்ளி கணக்கை தொடங்கியது. IPL தொடரின் 21வது லீக் போட்டியில் லக்னோ அணி வெற்றி. 33 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வீழ்த்தியது. IPL தொடரில் இன்று சென்னை மற்றும் கொல்கத்தா அணிகள் மோதல். ஹாட்ரிக் வெற்றி கிடைக்குமா என சென்னை ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.